இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே, ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம சேர்த்து கொள்ளுதல் தலைப்பை தான் பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாகவே நம்மளை எல்லாரும் ஏற்றுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம், நிறைய மாற்றத்தை நம்ம செயல்படுத்துவோம். நம்முடைய பேச்சு, நடவடிக்கை, உணவு எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றத்தை காட்டுவோம். அப்போ தான் மற்றவங்க நம்மளை ஏற்றுப்பாங்க, அவங்களோட நம்ம சேர்ந்து இருக்கலாம், அந்த மாதிரி நம்ம செய்வோம். ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய உடை ஏதாவது ஒரு மாய தோற்றத்தை நீங்கள் உருவாக்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் அது உண்மையானது கிடையாது. ஆனால் இப்படியே நீங்கள் அடுத்தவங்களுக்காக மற்றவங்க நம்ம ஏற்றுக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கான அடையாளத்தையே நீங்கள் இழந்துருவீங்க. அது ஒரு கட்டத்தில் மன அழுத்தம் அதிகமாகும் போது உங்களுக்கான அடையாளமே இழந்துருவீங்க. ஆனால் நம்ம என்ன இருக்கோமோ அதை அப்படியே ஏற்றுக்கிடணும். தேவன் நம்மளை தனித்துவமாக படைச்சிருக்காரு, அதை அப்படியே ஏற்றுக்கிடணும், அதில் நம்ம சந்தோஷப்படணும். அதாவது நம்ம சேர்த்துக்கொள்ளுதலுடைய அர்த்தம் என்னென்னா, வேற்றுமையில் ஒற்றுமை. இதை தான் இந்த நிகழ்ச்சியில் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். தேவன் நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்கலை, ஆனால் அவர் நம்ம எல்லாத்தையுமே ஒன்றாக்கி வச்சுருக்காரு. நம்முடைய நிகழ்ச்சியை கல்லூரி மாணவியோட தொடங்குவோம். ஷேரன் அவங்க நம்ம கூட இருக்காங்க. இவங்க அன்ஃபில்டரை ஊக்கப்படுத்துகிறாங்க. அன்ஃபில்டர் அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் நம்மளாம் ஃபோட்டோஸ் போடும்போது நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே நம்ம ஃபோட்டோஸ்லாம் போடும்போது நம்ம இருக்கிறது ஒன்று, சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ஒன்றா இருக்கும். நீங்கள் உண்மையிலேயே சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க நேரில் உங்கள் முன்னாடி வந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் சந்தேகம் வரும், இது அவங்களா இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஏன் அப்படின்னா, ஃபோட்டோஸ் நம்ம சோஷியல் மீடியாவில் போடும்போது ஃபில்டர், மேக்கப்பு, நிறைய ஆப் இருக்குது. இங்கே அதெல்லாம் போட்டால் தான் நம்ம அழகாக இருப்போம், மற்றவங்க நம்மளை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இந்த காலத்து பசங்களுக்கு அது இருக்குது. ஆனால் ஷேரன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃபில்டர் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டாம். தேவன் உங்களை எப்படி படைச்சிருக்காரோ அப்படியே நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, தேவன் நம்மளை ரொம்ப தனித்துவமாக படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கை, சிந்தனையை பாராட்டுற விதமாக நம்ம இன்னைக்கு அவங்கள சந்திக்க போகிறோம். எப்படி ஃபில்டர்லாம் இல்லாமல் நம்மளை நாமே ஏற்றுக்கிறது அப்படிங்கிறத அவங்க சொல்லித்தர போகிறாங்க. மற்றவங்களுக்காக நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதையும் அவங்க நமக்கு சொல்ல போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ஃபில்டர் போட்டுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷேரன். நான் டெல்லியில் இருக்கேன். இப்போ நான் சைக்காலஜி சம்மந்தமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது நான் சோஷியல் மீடியாவுக்கு வந்தப்போ நல்லா தெரிய எல்லாருமே ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மற்றவங்க ஃபில்டர் யூஸ் பண்ணுறதை பார்த்தப்ப அது என்னை ரொம்ப கவர்ந்து இழுத்துச்சு. அப்போ ஃபில்டர் போட்டு என்னோடய திறமையை நானும் காட்டணும்னு எனக்கு தோணுச்சு. அப்போ இருந்து நான் ஃபில்டர் போட ஆரம்பித்தேன். நான் ஃபில்டர் பயன்படுத்தினப்ப எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது நான் ஃபில்டர் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என் முகம் ரொம்ப மோசமாக தெரிஞ்சிச்சு. ஃபில்டர் பயன்படுத்தினதுக்கு அப்புறம் எனக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் வந்துச்சு. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல், யூ ஆர் வெரி ப்ரிட்டி, இப்படி நல்லா கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சுது. இதை விடக்கூடாதுன்னு எனக்கு ரொம்பவே தோணிடுச்சு. அதோட இதில் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமும் கிடச்சிச்சு. ஃபில்டர் பயன்படுத்தி போஸ்ட் போட்டு ஒரு நேரம் வந்தப்போ நானுமே டயர்டாயிட்டேன். நான் தினமும் போஸ்ட் போடணும், ஏன்னா நான் அப்படி செய்யலைன்னா மற்றவங்களை விட்டு நான் ரொம்ப தூரமாக போயிடுவேன். தினமும் ஃபில்டர் போட்டு என்னை ரொம்ப அழகாக மற்றவங்களுக்கு நான் காமிச்சேன். நான் செய்கிற இது எல்லாமே போலின்னு என் மனசில் நிறைய தடவை தோணுச்சு. சோஷியல் மீடியாவில் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க ஒருவேளை நேரடியாக என்னை பார்த்து உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா என்ன நடக்கும்? நான் ஒரு தவறான புரிதலில் இருந்தேன். இல்லை யாரும் என்னை சந்திக்கவே வரமாட்டாங்கன்னு நினச்சேன். யாருக்கு என்ன தெரிய போகுது? நான் நிராகரிக்கப்பட்டதை உணர்ந்தேன். அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துச்சு. எனக்கு ஒரு சகோதரி ஃப்ரெண்டாக இருக்கா. அவளுக்கு கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. அப்போ நாங்கள் எல்லாரும் லூதியானாவுக்கு போனோம்.
அப்போ அங்கே இருந்த சில உறவினர்கள் என் முகத்தை பார்த்து, நீ க்ரீம் போடு, இதை செய்யலைன்னா உனக்கு கல்யாணமே நடக்காது அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. அதாவது என் உடம்ப பற்றி, என் நிறத்தை பற்றி நிறைய கமெண்ட் பண்ணாங்க. இன்றைக்கி நான் அதை உணர்றேன். இல்லைன்னா யாராவது சொல்கிறாங்க, நான் பஸ்ஸில் போகிறப்ப, மெட்ரோவில் போகிறப்ப, இல்லை என் கிளாஸில் உள்ளவங்களோட உட்காரப்ப வச்சு சிரிச்சுக்கிட்டே ஏதாவது என்னை கமெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஏன் இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க? அப்புறம் சொல்லுவாங்க, நான் விளையாட்டுக்கு சொன்னேன்னு. இருந்தாலும் அதை செய்கிறதுக்கான அவசியம் என்ன வந்துச்சுன்னு நான் நினைப்பேன். மற்றவங்களுக்கு என் கலரை பார்த்து குறை சொல்கிறதுல என்ன சந்தோஷம் வரப்போகுதுன்னு நான் நினச்சேன். நான் +2 படிக்கிறப்ப ஒரு சர்ச்சில் கன்வென்ஷன் நடந்துச்சு. அதுக்கு நான் போனேன். அங்கே ஒரு பாஸ்டர் இருந்தாங்க. அங்கே வந்திருந்த பாஸ்டர் ஒரு செய்தி தந்தாங்க. அதாவது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை படைத்தார். அப்போ தேவன் நம்மளை இப்படி படைச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் பியூட்டி ஃபில்டரே நீக்கிட்டேன். அப்புறம் நான் செல்ஃப் அக்செப்டன்ஸ் அப்புறம் கான்ஃபிடெண்ட்டாக இந்த ஃபில்டரையே எடுத்துக்கிட்டேன். இதை நான் தனியாக செய்யலை, தனியாக செய்யவும் முடியாது. ஆனால் நான் தினமும் ரெகுலராக ஜெபம் பண்ண தொடங்கினப்ப நான் தேவன் கூட பேச தொடங்கினேன். நான் பைபிள் வாசிக்கிறப்ப எனக்கு ஒரு வசனம் கிடைச்சிச்சு. அந்த வசனம் ஏசாயா 41:8, நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உன்னை நிராகரிக்கவில்லை அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. இப்போ எனக்கு சொந்தமாக ஒரு இசைக்குழு இருக்குது. நாங்கள் நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போகிறோம். இப்போது யாரை பார்த்தோ எனக்கு பயம் இல்லை. அதாவது என்ன சொல்லுவாங்க, என்ன கமெண்ட்ஸ் வரும், இப்போ நான் என்ன செஞ்சாலும் அதை தேவனுக்காக செய்கிறேன். அதனால் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. ரொம்ப நன்றி ஷேரன். உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கிறத எங்களால் பார்க்க முடியுது. இங்கே சொன்ன அந்த சாட்சி பார்த்துட்ருக்க மக்களுக்கும் உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பொதுவாகவே இந்த விஷயங்களை அவ்வளோ ஈஸியாக வெளியில் யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப அழகாக அதை ஷேர் பண்ணீங்க, எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார். நண்பர்களே, நம்ம ஆண்டவருடைய தனித்துவமான படைப்பு. நம்ம எல்லாருக்காகவும் பொருந்தி போகணும் அப்படின்ட்டு அர்த்தம் கிடையாது. நம்ம ஆண்டவருடைய தனித்துவமான படைப்பு. உங்களுக்காக ஒரு கதையை சொல்கிறேன். 2 குட்டி மீனுங்க தண்ணியில் அழகாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பெரிய மீன் வந்து கேட்டாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, இந்த குட்டி மீன், அங்கிள் நாங்கள் விளையாண்டுட்டு இருக்கோம் அங்கிள் அப்படின்னு சொல்லி இந்த குட்டி மீன்கள் 2 சொன்னது. அப்படியா, இன்னைக்கு டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு கேட்டது. தண்ணியோட டெம்பரேச்சர் என்னன்னு கேட்கவும் இந்த மீன்களுக்கு என்னன்னே தெரியல. டெம்பரேச்சரா அப்படின்னா, எங்களுக்கு இந்த தண்ணியை விட்டால் வேறு எதுவுமே தெரியாதே, வேறு உலகமே தெரியாது அப்படின்னா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சது. சில வேளைகளில் நாமும் கூட அப்படி தான். ஏதோ ஒருத்தங்க கூட நம்ம இருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருப்போம். உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் இருக்கீங்க, அவங்கெல்லாம் வந்து சிகரெட் குடிக்கிறாங்க அப்படின்னா நீங்களும் கூட அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிப்பீங்க. தவறான வார்த்தைகள் பேசுகிறாங்க, நீங்களும் அவங்க கூட போய் பேசிப்பீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா ஒருவேளை மற்றவங்களாம் நம்மளை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கும். அப்போது உங்களை சுற்றி இருக்கவங்க என்ன செய்கிறாங்களோ அது தவறான செயலாகவும் இருக்கும். ஆனால் அவங்க நம்மளை ஏற்றுக்கிடணுமே, அதுக்காக நீங்கள் அவங்களோட போய் அந்த தவறான செயலை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தனித்துவமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் உப்பை குறித்து ஒரு உதாரணம் சொல்கிறாரு. வாங்க நான் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்கிறேன். மார்க்கு 9:50. உப்பு நல்லது தான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். ரொம்ப அழகான விஷயம். உங்களுக்குள்ள உப்பு இருக்கணும் அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. அதாவது பரிசுத்தம், தனித்துவம் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. நீங்கள் மற்றவங்க கிட்ட பொருந்தி போகணும் அப்படின்னா உங்களுடைய தனித்துவத்தை இழக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மற்றவங்க தவறு செய்கிறாங்க, பொருந்தி போகணுங்கிறதுக்காக நீங்களும் அந்த தவறு செய்யணுன்ட்டு அர்த்தம் கிடையாது. உங்கள் தனித்துவத்தை நீங்கள் விடவே கூடாது. தேவன் உங்களை படைத்திருக்கிறார், ரொம்ப விசேஷமாக படைச்சிருக்காரு. உங்களை மாதிரி வேறு யாருமே கிடையாது. அவ்வளவு தனித்துவம் வாய்ந்தவர்கள் நீங்கள். அப்போ நீங்கள் அந்த தனித்துவத்தை விட்டுறக்கூடாது. தேவன் எப்படி உங்களை தனித்துவமாக வைத்திருக்கிறாரோ நீங்கள் அதை தக்க வச்சுக்கணும். மற்றவங்க கூட போய் சேர்ந்துட்டு நம்ம எந்த செயலும் செய்யக்கூடாது.
உங்களுக்கான பரிசுத்தத்தை, உங்களுக்கான தாளந்தை நீங்கள் யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. உங்களுக்குள்ள திறமையை நீங்கள் மறைச்சு வைக்கவும் கூடாது. அதுவும் இதில் முக்கியமான விஷயம். அதை நம்ம ஆண்டவருக்காக வெளிப்படுத்த தான் ஆக வேண்டும். அதுதான் அவர் எதிர்பார்க்குறாரு. உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும். அந்த தன்மை அதை விட்டு போயிட்டுனா நீ எதை கொண்டு வந்து அதை சரி பண்ண முடியும்? இந்த உதாரணம் நமக்கு ரொம்ப பொருந்தும். அதனால் உங்களுடைய தனித்துவத்தை நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு நீங்கள் இழந்துடவே கூடாது. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய தனித்துவத்தை இழந்துட்டீங்களா, அல்லது நம்ம ஷேரன் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு ஜெபம் செய்ய அழைக்கலாம். வாட்ஸ்அப் கால் பண்ணலாம், ஜெப குறிப்புகளை அனுப்பலாம், இல்லைன்னா ஃபோன் கால் பண்ணலாம். எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பர் 9910401010. நண்பர்களே, இது இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு சோஃபியா மற்றும் பாஸ்டர் ஹிமேந்திர சிங் அவங்க நமக்காக ப்ரேயர் லைனில் இணைய போகிறாங்க. இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்வு பார்வையாளர்கள், இன்னைக்கே நீங்க புதிய வாழ்வு குடும்பத்துல இணையறதுக்காக உங்களை நாங்க வரவேற்கிறோம். நீங்க புதிய வாழ்வு நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க தெரியிற QR கோடை ஸ்கேன் பண்ணி இன்னைக்கே ஒரு புதிய வாழ்வு குடும்பத்துல எங்களோட இணைஞ்சிருங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு புதிய வாழ்வு பிரேயர் லைனுக்கு உங்களை வரவேற்கிறேன். மத்தவங்க யாராவது உங்களை ஏத்துக்காத மாதிரி எப்பவாவது உங்களுக்கு தோணிருக்கா? இந்த கேள்விக்கான பதில் ஆமான்னு சொன்னீங்கன்னா நீங்க எங்க கூட இணைந்துருங்க. ஏன்னா உங்களுக்காக தான் இன்னைக்கு ஸ்பெஷலான ஜெபம் நடக்க போகுது. ஜெபத்துல இன்னைக்கு பாஸ்டர் ஹேமேந்திர சிங் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வெல்கம் பாஸ்டர். தேங்க்யூ சோஃபியா. இன்னைக்கு கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. அதோட எல்லாருக்குமே இருக்கிற கேள்வியாக்கும். பொதுவாக மக்களுக்கு மற்றவங்க நம்மளை அங்கீகரிக்கல, ஏத்துக்கலன்னு தோணும். அதுக்கான காரணம் என்னன்னா, நிறைய நேரம் மற்றவங்களை பார்த்து நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றுறோம். அதாவது மற்றவங்க பண்ணுற மாதிரியே நாமளும் பண்ண முயற்சி செய்கிறோம். அதனால ஏதோ ஒரு இடத்துல நாமளே இழந்துடுறோம். நம்மளை யாருமே ஏத்துக்கல, அங்கீகரிக்கலன்னு தோணுது. உண்மைதான் பாஸ்டர். இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாமளே எதுக்காக நம்ம உணர்வுகளை அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பாக்குறோம்னு சொல்ல முடியுமா? அதுக்கு ஒரு பெரிய காரணம் இருக்கு. நாம எல்லாத்தையும் நல்லபடியா செய்யணும்னு முயற்சி செய்வோம், கடினமா உழைப்போம். இதனால நிறைய நேரம் நாம நல்லா செய்யல, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க நல்லா செய்யறாங்கன்னு தோணும். அப்ப தன்னைத்தானே நிராகரிக்க தொடங்கி தன்னுடைய சுபாவத்தை அவங்க தள்ளி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. மேலும் தன்னோட சரியான அடையாளத்தை அவங்க இழக்க தொடங்குறாங்க. அப்போ ஒரு நேரம் வரும், எல்லா விஷயங்களும் செஞ்சதுக்கு அப்புறம் என்னை யாருமே ஏத்துக்கல, என்னை நிராகரிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கான நேரம் தன்னோட அடையாளத்தை அவங்க ஏற்கனவே நிராகரிக்கல அப்படிங்கிறது மட்டும்தான். தன்னோட அடையாளத்துக்காக சில பேர் தன்னை முயற்சி செஞ்சு தன்னை அடையாளப்படுத்திக்க நிறைய பேர் விரும்புவாங்க. அந்த அடையாளத்துல நம்மளும் ஒரு ஆளா இருக்கணும்ன்றது மட்டும்தான் இங்க ரொம்ப விருப்பமா இருக்கு. இது எல்லாரும் பண்ணா நல்லா இருக்கும். இதுவும் உண்மைதான் பாஸ்டர். ஒருவேளை இந்த மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு இருக்கும்னா பைபிள் வசனங்கள் நம்மளை எப்படி தைரியப்படுத்துது? பைபிள் நம்மளை தைரியப்படுத்துது. பைபிள்ல ஏசாயா 49வது அதிகாரத்துல தேவன் நம்மள தன்னோட உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்காருன்னு சொல்லுது. அவர் நம்மளை ஒருபோதும் மறக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்கு. பார்வையாளர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது இதுதான். ஒருவேளை இந்த உலகம் உங்களை அங்கீகரிக்காத மாதிரி, உங்களை மதிக்காத மாதிரி, இல்ல நீங்களே உங்களை ஒன்னும் இல்லைன்னு நினைக்கிற மாதிரி அங்கீகரிக்கப்படாம இருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணுதுன்னா தேவன் உங்களை ஏத்துக்க விரும்புறார். அதோட தேவன் உங்களை ஏத்துக்க இன்னைக்கு நாங்க ஜெபம் பண்ண போறோம். இல்ல நீ ஜெயிச்சவன் இல்ல, தோத்து போனவங்கிற எண்ணம் இருக்குதோ அங்க நீங்க ஜெயிக்கிறவங்க. தேவன் உங்களை ஏத்துக்க நீங்க தகுதியானவங்கன்னு பைபிள் கண்டிப்பா சொல்லுது. இத மறந்துடாம ஒவ்வொரு நாளும் தேவனை நினைச்சு நீங்க ஜெபம் பண்ணும் போது தேவன் உங்க கூடவே இருந்து நீங்க நம்புற அளவுக்கு நீங்க தேவனையும் நம்ப ஆரம்பிக்கணும். அது உண்மைதான் பாஸ்டர். எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இதுக்கு அண்ணால உதாரணமா சொல்ல விரும்புறேன். ஏன்னா அவ தொடர்ந்து எப்பவுமே ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருந்தா, தேவனுடைய வார்த்தையில தன்னோட விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் உறுதியா வச்சிருந்தா. சோ வாங்க நம்மளோட பார்வையாளர்கள் பைபிள் மேல தங்களோட அடையாளத்தை உறுதியா வைக்கிறதுக்கு அவங்களுக்கு நாம இப்ப ஜெபம் பண்ணலாம் பாஸ்டர். நிச்சயமா வாங்க நாம ஜெபம் பண்ணலாம். ஏன்னா தேவன் நம்மளை ஏத்துக்கிற தேவனா இருக்கிறாரு. எங்களுடைய ஜீவனுள்ள வல்லமையான தேவனே, நீங்க எல்லா ஆண்களையும் எல்லா பெண்களையும், எல்லா பெரியவங்க சின்னவங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டத்துல இருந்தாலும் நீங்க அவங்களை ஏத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக நன்றி தேவனே. இன்னைக்கும் நீங்க எங்க கூட எல்லா சூழ்நிலையிலையும் இருக்கிறீங்க, எங்களை ஏத்துக்கிறீங்க. ஆண்டவரே, தோத்து போனவங்களுக்காக,
பின்வாங்கி போனவங்களுக்காக, நிராகரிக்கப்பட்டவங்களுக்காக, மத்தவங்களால கைவிடப்பட்டவங்களுக்காக நாங்க விசேஷமா ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, நீங்க அவங்க வாழ்க்கையில செயல்பட நாங்க ஜெபம் பண்றோம். இன்னைக்கே நீங்க அவங்கள தூக்கி எடுக்க ஜெபம் பண்றோம். உங்க கருணைக்காக நன்றி. இந்த ஜெபத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். ஆமென். ஆமென். எங்க கூட இணைஞ்சு எங்களுக்காக பிரேயர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர். நண்பர்களே, நீங்க இப்ப தனியா இல்ல. எங்க புதிய வாழ்வு பிரேயர் லைன் உங்க கூட இருக்காங்க. நீங்க அவங்க கூட இணைஞ்சே இருக்கணும். எங்களோட நம்பர் 9910401010க்கு இப்பவே கால் பண்ணுங்க. ஜெப உதவிய பெற்றுக்கோங்க. அடுத்த வாரம் திரும்பவும் உங்களை சந்திக்க நாங்க வரோம். அது வரைக்கும் தொடர்ந்து நீங்க இந்த நிகழ்ச்சிய பாத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். Till then, bye and take care. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிக்க நன்றி சோஃபியா மற்றும் பாஸ்டர் ஹிமேந்திர சிங் அவர்களே. எங்களுக்காக ரொம்ப அழகாக நீங்கள் ஜெபம் செஞ்சீங்க, உத்வேகப்படுத்தினீங்க. மிக்க நன்றி. நண்பர்களே, ஜூன் 18ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு நம்முடைய CBN இந்தியா ப்ரேயர் லைனில் யூடியூப் சேனலில் லைவ் ப்ரேயர் பண்ண போகிறோம். அதனால் உங்களுடைய ஜெப கோரிக்கைகள், விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். இல்லைனா வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஏதும் சந்தேகம் பகுதியை பார்க்க போகிறோம். இடைவேளைக்கு பிறகு சுதந்திர தின தருவாயில் ஒரு தனித்துவமான பரிசை தாருங்கள். தேசிய சேனலில் நாட்டின் விடுதலையில் பங்காற்றினவர்களின் அல்லது நாட்டினுடைய பாதுகாப்பில் அல்லது அரசாங்க துறைகளில் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்காற்றிய அவர்களின் பெயரில் ஒரு பாடலை தாருங்கள். தேசிய சேனலில் அவர்களுடைய பெயரில் ஒரு பாடலுடன் அவர்களுடைய போட்டோ மற்றும் ஒரு புதிய வாழ்வு தொகுப்பாளரின் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை தாருங்கள். இந்த விசேஷத்தின் சலுகை உங்களுக்காக வெறும் 1947 ரூபாய் மட்டுமே. சுதந்திர தினத்தை கொண்டாட ஒரு அருமையான பரிசு. வெல்கம் பேக் நண்பர்களே. நம்முடைய சேர்த்து கொள்ளுதல் தலைப்பில் தேவன் நம்மளை தனித்துவமாக ரொம்ப ஸ்பெஷலாக படைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஏதும் சந்தேகம் பகுதி. இந்த பகுதியில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாங்கள் பதில் தர போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஏதும் சந்தேகம் பகுதியில் அனுப்பியிருக்கக்கூடிய கேள்வியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் ஆஃபீஸில் என்னுடன் வேலை பார்ப்பவர்களோடு நானும் மது அருந்தவும் சிகரெட் குடிக்கவும் தொடங்கிவிட்டேன். இதன் காரணமாக என் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் எழும்பிவிட்டது. நான் அதை விடுறதுக்குத்தான் விரும்புகிறேன். ஆனால் என்னால் விட முடியவில்லை. என்னோட பெருமையை இழந்து விடுவோம் என்கிற பயம் எனக்கு இருக்கு. நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்வி கேட்டதற்காக மிக்க நன்றி. ஏன்னா இந்த சூழ்நிலையில் இது மிக தேவையான ஒரு கேள்வி. எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கும். நீங்கள் வெளிப்படையாக கேட்டிருக்கீங்க. மிக்க நன்றி. நான் ஒரு கால் சென்டரில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த ஆஃபீஸில் எப்படி அப்படின்னா மதுவும் சிகரெட்டும் டீயும் தண்ணியும் மாதிரி. அது யாரும் நோவே சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்க. அங்கே அது தப்பாகவே தெரியல யாருக்கும். ஆனால் எனக்கு அது உடன்பாடு இல்லை. நான் என்னை நல்லவளாக காட்டிக்கிறதுக்காக நான் அதை செய்யலை. தேவனுக்கு அது பிடிக்காது. அதனால் நான் அதை செய்யலை. முதல்ல அவங்க என்ன இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க. என்னுடைய பாதை அவங்க மதிக்க ஆரம்பித்தாங்க. அதனாலேயே அவங்க முன்னாடி என்னை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருந்தார். நீங்களும் இப்படி தான். நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு இந்த விஷயத்தில் நீங்கள் சமாதானமாக போகவே கூடாது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்கணும், தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். அதனால் இந்த மாதிரி பாவத்தில் நீங்கள் சமாதானமாக போயிடாதீங்க. நீங்கள் தனித்துவமாகவே இருங்க. ஒருவேளை நீங்கள் அவங்களோட இப்படி சமாதானமாக போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடிமையாகி நிறைய தவறுகள் உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தயவு செய்து நீங்கள் சமாதானமாக போகாதீங்க. நம்ம எல்லாருக்கூடையும் அரவணைப்பாக தான் இருக்கணும். சேர்த்து கொள்ளுதல்ல நம்ம அதை தான் பார்க்குறோம். ஆனால் இந்த பாவமான காரியங்களுக்கு நம்ம சமாதானமாக போகக்கூடாது. நீங்கள் தனித்துவமாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பரிசுத்தமாக காத்துக்கிடணும்.
நீங்கள் அப்படி பரிசுத்தமாக இருக்கும்போது, நீங்கள் தேவனுக்காக அப்படி நிற்கும்போது அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவங்க மத்தியில் உங்களுக்கு ஒரு உயர்வை ஆண்டவர் தருகிறார். அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நண்பர்களே, இதே மாதிரி கேள்விகள் உங்களிடம் இருக்குது அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் அல்லது கால் பண்ணியும் கேட்கலாம். எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பர் 9910401010. பெரியவங்களுடைய கேள்விக்கு பதில் தந்தாச்சு. இப்போ குழந்தைங்களுடைய கேள்விக்கு பதில் தரதுக்காக கிஸ்மோ காத்துட்ருக்கு. இது கிஸ்மோவை கேளுங்கள் பகுதி. ஹலோ நண்பர்களே, கிஸ்மோவிடம் கேளுங்கள் இன்னொரு பகுதிக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு சஷாங்க் நம்ம கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. கிஸ்மோ இன்னைக்கு கேள்வி கிடையாது. அவங்க சொல்றாங்க, என் நண்பர்கள் என்கிட்ட இருக்கிறத விட நல்ல பொருட்களா வச்சிருக்காங்க. அவங்க கூட இருக்கப்போ நான் தாழ்வா உணர்றேன். அவங்க கூட வெளியே போறதையும் அவங்களை கூப்பிடுறதையும் நான் தவிர்க்கிறேன். சஷாங்க், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். இந்த பொருள்லாம் நீங்க யாருன்னு சொல்லாது. உங்க குணம், உங்க மனம், உங்க செய்கள் தான் நீங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லும். அதுதான் முக்கியமானது. மற்றவங்களை விட உங்களால நல்ல பொருட்களை வாங்க முடியலன்றதுக்காக தாழ்மையா நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் கிட்ட கூட நிறைய நல்ல பொருட்கள் எல்லாம் விஷயங்களா இல்ல. ஆனா இயேசு ஒரு நல்ல நண்பரா இருந்தாரு. அவங்க இருந்த மாதிரியே அவங்கள அவரு ஏத்துக்கிட்டாரு. அதுவும் இல்லாம எல்லார் மேலயும் ஒரே மாதிரியான அன்பையும் காட்டினாரு. உண்மையான நண்பர்கள் எப்பவுமே பாரபட்சம் காட்ட மாட்டாங்க. உங்களை எப்பவுமே ஊக்கப்படுத்துவாங்க, அவமானப்பட விட மாட்டாங்க. ஒருவேளை உங்க நண்பர்கள் உண்மையானவங்களா நல்லவங்களா இருந்தாங்கன்னா உங்ககிட்ட என்ன இருக்கு என்ன இல்லைன்றத பத்தி நினைக்க மாட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி, நல்ல நண்பர்கள் எப்பவும் உங்களுக்காக இருப்பாங்க. சரி, உங்களை ஊக்குவிக்க என்கிட்ட ஒரு நல்ல பைபிள் வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 17:17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருப்பான். ரொம்ப சரியா சொன்னீங்க கிஸ்மோ. அதான் உண்மை சஷாங்க். ஃப்ரெண்ட்ஷிப்ல வித்தியாசங்கள் ஒரு விஷயமே கிடையாது. அந்த உறவு எல்லாத்தையும் விடமே ஆசீர்வாதமானது. கிஸ்மோ கிட்ட கேட்க உங்ககிட்ட கேள்விகள் இருக்குன்னா ஃபேஸ்புக் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா எங்களை டிஎம் பண்ணுங்க. மறுபடியும் சந்திப்போம். பாய் பாய். கிஸ்மோவோட பதில் உங்களுக்கு மன திருப்தியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். ஒருவேளை உங்ககிட்டயும் இதே மாதிரி கேள்விகள் இருக்குன்னா நம்முடைய சூப்பர் புக் இந்தியாவுடைய இன்ஸ்டாகிராம் அல்லது ஃபேஸ்புக் பேஜுக்கு போய் அங்கே போய் உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க. நண்பர்களே, நம்ம தனித்துவமாக இருக்கோம், தனித்துவமாக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருடையும் நம்ம பொருந்தி போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு சில நேரம் உங்களுக்கு மன அழுத்தங்கள் வரலாம். அதாவது உங்கள் உறவினர்களோ அல்லது நீங்கள் வேலை பக்கத்தில் உங்கள் பாஸ் இல்லைன்னா உங்கள் குடும்பத்திற்கு இல்லையோ, நீ இதை செய்ய, இது என்ன தவறா, இது வேணால் செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கே கூட சில சமயம் நம்ம அதை செய்யலாமோ, ஒன்றும் தப்பு இல்லையோ அப்படின்னு கூட எண்ணங்கள் வரலாம். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் எது சரி எது தவறு என்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்போ தான் நீங்கள் தனித்துவமாக இருக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியும். ஏதோ ஒரு தவறு, அவங்க கூட நம்ம பொருந்தி போக வேண்டிய அவசியம் இல்லை, அவங்க கூட நம்ம சமாதானமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் நம்ம போய் மாட்டிக்கிடவும் கூடாது. நம்ம தனித்துவமாக இருக்கணும் அந்த இடத்துல. அதுக்காக நான் இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் பாரும் கர்த்தாவே. அப்பா, நீங்கள் எங்களை தனித்துவமாக படைச்சிருக்கீங்க ஆண்டவரே, ரொம்ப ஸ்பெஷலாக படைச்சிருக்கீங்க. ஒவ்வொருவரையும் தகப்பனே தனியாக படிச்சிருக்கீங்க. தனித்துவமான எங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்துவத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எந்த தவறான பாதைக்குள்ளும் நாங்கள் சென்று விடாதபடிக்கு நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, தவறு செய்கின்ற இடத்திலே நாங்கள் சமாதானமாக போகாமல் இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, பொருந்தி போகாதபடிக்கு அவர்களோடு தகப்பனே, தவறு செய்கின்ற மக்களோடு பொருந்தி போகாதபடிக்கு தகப்பனே, உம்முடைய தனித்துவத்தை நாங்கள் காத்துக்கொள்ள நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, உலகத்திற்கு வெளிச்சமாகவும் உப்பாகவும் இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அப்பா, உம்மை தெரியாத மக்களுக்கு உம்முடைய அன்பை நாங்கள் காட்ட நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. உம்முடைய நற்செய்தியை நாங்கள் கொண்டு செல்ல நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும் நாங்கள் பார்க்குறோம் கர்த்தாவே. எங்களுடைய தனித்துவத்தை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சுவாமி.
கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருக்கிற மக்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க கர்த்தாவே. காண்கிறவர்கள் கண்களிலே தயவை கட்டளையிடுங்க சுவாமி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க சுவாமி. மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சிருக்கிறோம். அவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். நான் உங்களுக்காக இன்றைக்கான பைபிள் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இன்றைக்கான தலைப்பை உள்ளடக்கியதா இந்த வசனம் இருக்கு. நம்ம இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது அப்படின்னு இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நமக்கு தெளிவாக இந்த வசனம் நமக்கு சொல்லுது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு உறுதிமொழியை எடுக்கணும். நம்ம உலகத்துக்கு ஏற்ற மாதிரி, மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருந்தி போகாமல் இயேசுவுடைய நாமம் மகிமைக்காக நாம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிற உறுதிமொழியை நம்ம எடுக்கணும். நண்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு அழகான பாடல். பார்ப்போமா? பாட்டும் இசையும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்குது, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. இன்னும் இது அநேக மக்களை போய் சென்று சேர வேண்டும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா மாதம் 50 ரூபாய் எங்களுக்கு நன்கொடையாக தரலாம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணியோ அல்லது ஆன்லைன் டிரான்ஸ்ஃபரும் பண்ணலாம். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org. நண்பர்களே, நீங்கள் அனுப்பிய அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை மறக்காமல் எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிடுங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய நம்பர் 9910401010. நண்பர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.